வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் திறந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு. சிறைக்குள் நடந்த துப்பாக்கி சூடு, கைதிகள் இறப்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அவசரமாக வந்த உலங்கு வானூர்தி, கதறியள்ளும் உறவினர்கள். பிள்ளையான் விவகாரத்தில் சிக்கிய விமல் வீரவம்ச, புதிதாக எழுந்துள்ள சர்ச்சை. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் விடுத்த மோதல்கள், நீதியமைச்சர் அதிரடி தீர்மானம். 70 லட்சத்திற்கு பேராசைப்பட்ட திலீப் பீரிஸ் தனது சட்டத்தரணி பதவியை இழக்க நேரிடும், உதய கம்பன்பில எச்சரிக்கை. சிறை கைதிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே பொறுப்பு, அனுரவின் கூற்றை நினைவு கூர்ந்தார் சஜித். சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்கல் வழக்கில் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என இடைக்கால தடை வழங்கல் வழக்கு மேல் நீதிமன்றம் மறுப்பு. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் தரவு சேகரிப்பும் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்களுடனான திறந்த கலந்துரையாடலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி அளவில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஜேம்ஸ் கபிலன் போல் தெரிவித்துள்ளார். யாழூடக அமையத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளுடைய தரவுகள் சேகரிக்கிற தொடர்பிலான ஒரு ஒன்றுகூடல் இடம்பெறுகின்றது. அப்போ அந்த ஒன்றுகூடலுக்கு எல்லா பட்டதாரிகளையும் அழைப்பிடுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்கிறோம். ஏன் இந்த தரவு சேகரிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால், பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளை விட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இங்கே வடமாகாணத்தில் எதிர்போல பட்டதாரிகள் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள், பட்டதாரிகள் எந்த துறை சார்ந்து இருக்கிறார்கள், பட்டதாரிகள் எந்த பல்கலைக்கழகம் சார்ந்து படித்திருக்கிறார்கள், அவர்களுடைய எஃபெக்டிவ் டேட் அப்படியான விடயங்களை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அதே சமயம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் இதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்காக நாங்கள் இந்த தரவு சேகரிக்கிற விஷயங்களை நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அத்தோடு ஒரு நம்பகமான ஒரு தரப்பிலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல், அதாவது வருகிற காலங்களில், அதாவது செப்டம்பர் பின்னர் ஒரு நியமன தொடர்பிலாக ஒரு கோரிக்கைகள் நடைபெறப் போகின்றதாம். அது அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொடர்பிலான ஒரு ஆட்சேர்ப்பு. அப்போ இதில் ஓப்பனாக எக்ஸாம் எதுவும் இல்லாமல் இந்த ஆட்சேர்ப்பு நடைபெற போகுது. அப்போ இதற்காக பட்டதாரிகளுடைய ஆண்டு ரீதியான ஒரு தரவுகள் தேவையாக இருக்கிறது. ஆகவே அந்த தரவுகள் இருந்தால் நாங்கள் இலகுவாக இந்த வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இது முக்கியமான விஷயமாக இருக்கிறதால கட்டாயம் இதில் எல்லா பட்டதாரிகளும் அவதானிச்சு கொள்ளுங்க. இது நாங்கள் இந்த ஆண்டு ரீதியாக நாங்கள் தரவுகள் சேகரித்து நாங்கள் இதை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்து எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க போகிறோம். ரெண்டாவது விடயம், இங்கே அதாவது இங்கே இருக்கிற தனியார் துறைகளோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். பல தனியார் துறைகள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், வடமாகாணத்தில் இருக்கிற பட்டதாரிகள் எந்த துறைகள் சார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கிறார்கள் எதுவுமே தங்களுக்கு தெரியாதான். ஆகவே இது தெரிந்தால் நாங்கள் ஏராளமான பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லி எங்கள் தனியார் துறைகள் சொல்லியிருக்குது. அப்போ இந்த இடத்துல பட்டதாரிகளுடைய தரவுகள் இல்லாதால் நாங்கள் சில தனியார் துறைகளை அணுக முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த சிக்கல்களை நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் பட்டதாரியுடைய தரவுகள் சேகரிக்கப்பட வேணும். மூன்றாவது விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வடமாகாண ரீதியாக ஒரு பொருளாதார திட்டமிடலை நாங்கள் எல்லா கட்சிக்கும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதே சமயம் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தி நாங்கள் இது சம்பந்தமான ஒரு பிரசன்டேஷனை நாங்கள் அரசாங்க தரப்புக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த செயற்பாடுகள் சிலவேளை வெற்றியளிக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் வடமாகாணத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படும். அப்போ இந்த நிலையில் எந்த பட்டதாரிகளுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை நாங்கள் பிரித்து கொடுப்பது, எவ்வாறான முறையில் நாங்கள் எடுத்து கொடுப்பது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறது. ஆகவே இது குழப்பநிலைகளை நாங்கள் நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த தரவு சேகரித்தல் மிக முக்கியமாக இருக்குது. ஆகவே இதற்காகவே நாங்கள் இந்த செயற்பாடு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தரவு சேகரிக்கல் விஷயம் நாங்கள் பட்டதாரிகளாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. இது அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு
ஒரு மாகாணத்திலேயோ அல்லது இலங்கையில் எடுத்து பார்த்தா இந்த இலங்கையில் வந்து எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள், அவர் பட்டதாரியுடைய துறைகள் என்ன, அந்த விடயங்களை அவர்கள் அவதானித்து செய்தால்தான், அதாவது தரவல் சேகரித்தால்தான் ஒரு மாகாணத்தில் இருக்கிற கல்வி சார்ந்த வளங்களை எப்படி பிரயோகிக்கலாம் என்றதை இந்த அரசாங்கம் அணுக முடியும். ஆகவே இந்த தரவுகள் எதுவுமே வடமாகாண ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டு ரீதியாக அனுவல் ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவார்கள். அப்போ இந்த 5 வருஷ அனுவல் ரிப்போர்ட்டில் வந்து வடமாகாணம் சார்ந்த எந்த பட்டதாரிகளுடைய விவரங்கள் எதுவுமே கிடைக்கப்படையில. ஆகவே இது வந்து ஒரு பின்னடைவு. என்னத்துக்குன்னு சொன்னால் பட்டதாரிகளுக்கு எவ்வாறு வேலை வழங்குறது என்பது தொடர்பான ஒரு பின்னடை வந்து இருக்க போகுது. அதே சமயம் அந்த அதாவது பட்டதாரிகளுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை வந்து பிரித்து கொடுக்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த தரவுகள் வந்து மிக முக்கியமாக இருக்கு. ஆகவே இந்த தரவு சேகரிக்கிற இந்த விடயம் வந்து எல்லாருக்குமே முக்கியம். அதாவது தனியார் துறைகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பட்டதாரிகளுக்காக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் வந்து மிக முக்கியமாக இருக்கின்றதை அவதானிச்சு கொள்ளணும். ஆகவே எல்லாருமே பட்டதாரிகளை வந்து அவதானிச்சு கொள்ளுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12 ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த தந்தை செல்வா கலையரங்களில் இந்த தரவு சேகரித்தல் நிகழ்வு வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கட்டாயம் பட்டதாரி எல்லாருமே வருகை தரவணும். இது வந்து வெறுமனவே தரவு சேகரிக்கிறது மட்டுமென்றதை நினைச்சு எல்லா மாவட்ட பட்டதாரிகளும் இதில் கரைசனம் இல்லாமல் இதில் புறக்கணிக்கிற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாத சூழல் இருக்கும். ஆகவே இந்த வருகிற எங்களுக்கு வருகிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஆகவே எல்லா பட்டதாரிகளும் இதில் அவதானம் செலுத்தி இந்த தரவுகளை வந்து தருமாறு பணிவன்புடன் கேட்கின்றோம். கொழும்பு சிறைச்சாலையில் இன்று உயிரிழந்த கைதிகள் அனைவரும் பாதுகாப்பு தரப்பினரின் துப்பாக்கி சூட்டின் காரணமாகவே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை உணவு வழங்க சென்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நேற்றைய சம்பவம் தொடர்பில் கைதிகளுடன் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள முற்பட்டதுடன் ஒரு சில கைதிகள் அச்சுறுத்தவும் முயன்றனர். கைதிகள் தரப்பிலிருந்து அதற்கு எதிர்ப்பு குரல் வெளிப்பட தொடங்கியதை அடுத்து சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தரப்பிலிருந்தே முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களிடையே மோதல் எழுந்துள்ள நிலையில் சிறை பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகளும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தரப்பு ஆதரவாக தங்கள் கடமையின் நிமித்தம் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதன் பின்னர் இருதரப்பு மோதலும் வன்மையாக வெடிக்க தொடங்கிய நிலையில் கைதிகள் நோக்கி சிறைச்சாலை உத்தியோகத்தர் தரப்பில் இருந்து கண்மூடித்தனமான துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது சிவில் உடையில் இருந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சந்தர்ப்பத்தில் விமானப்படையினரால் சிறைச்சாலையின் மேற்புற ஆகாய வழியில் நிலைநிறுத்தப்பட்ட ஆளில்லா உளவு விமானத்தின் மீதும் அது 3ஆம் தரப்பின் ட்ரோன் விமானமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தாமல் கைதிகளை கட்டுப்படுத்தி வன்முறையை தவிர்த்து சிறைச்சாலைக்குள் அமைதி நிலைமையை ஏற்படுத்த போதுமான அவகாசம் இருந்த போதும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஆரம்பம் தொட்டே கைதிகளுடன் ஆக்ரோஷமாக மற்றும் வன்முறையை வெளிக்காட்டும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாக கைதிகள் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறான நிலையிலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் இன்னும் தீவிரம் பெறக்கூடும் என்ற அச்சம் சிறைச்சாலையை சுற்றிலும் கடுமையான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைக்குள் நிலவும் மோசமான சூழ்நிலையை கண்டிப்பதற்காகவே இன்று காலை இலங்கை விமானப்படை ஒரு ஆளில்லா விமானத்தை அனுப்பியுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தில் சிறை அதிகாரிகள் உள்ளடங்கலாக 25 பேர் உயிரிழந்துள்ளதாக 100 பேர் வரையிலானோர் கடும் காயத்திற்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் ஆணை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் மனுதாரர் கோரியுள்ள நிவாரணங்கள் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை என்றும் எனவே அவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வராது என்றும் வாதிட்டுள்ளார். அதன்படி மனுவை உயர்நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். விசாரணையின் போது மனுதாரரான கோட்டாபாய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரோமஷ் டி சில்வா தனது வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்துள்ளார்.
மேலதிக சமர்ப்பிப்புகளுக்காக வழக்கை ஜூலை 9 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவி வரும் பதற்ற நிலை காரணமாக சிறை கைதிகளின் உறவினர்கள் பெருமளவிலானோர் சிறைச்சாலை வளாகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதன் காரணமாக சம்பவ இடத்தில் பதற்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் இலங்கை விமானப்படையின் பெல் 412 என்ற உலங்கு வானூர்தி நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கள நிலவரங்களை ஆராய்ந்து தகவலை வழங்கும் பொருட்டு குறித்த உலங்கு வானூர்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் ட்ரோன்களும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கலவரத்தில் சிறை அதிகாரிகள் உள்ளடங்களாக 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100 பேர் வரையானோர் கடும் காயத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பல சிறை அதிகாரிகள் கைதிகளால் சிறைச்சாலைக்குள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. மேலும் சிறைச்சாலைக்கு அருகில் திரண்டுள்ள பெருமளவிலான கைதிகளின் உறவினர்கள் கடும் கூச்சலிட்டு கதறி அழுவதாகவும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு தரப்பினரின் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பொருட்டு களத்தின் சிறப்பு அதிரடி படையினர் உள்ளிட்ட பெருமளவு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச சிவநேசன் துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தேசிய கொடியை அணிவிக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிள்ளையான் மீது வைக்கப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. எனினும் இது குறித்து விமல் வீரவம்சவிடம் வினவிய போது குறித்த புகைப்படம் கடந்த போர்க்கால பகுதிகளில் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தினரால் கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதன் பின்னர் மாநில் மல்லென்ற இயக்கத்தினரால் நடத்தப்பட்ட தேசிய கொடி அணிவிக்கும் நிகழ்வின் போது எடுக்கப்பட்டது என அவர் விளக்கமளித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதல்களுக்கு நீதி அமைச்சர் என்ற வகையில் தாம் பொறுப்பேற்பதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அங்கு ஏற்பட்ட மனித உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தங்களையும் நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து அது மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. நீதித்துறை அமைச்சராக எமது அதிகார வரப்பிற்குட்பட்ட ஒரு நிறுவனத்தில் இது நடந்துள்ளது என்பது உண்மையான அதிர்ச்சியை அளிக்கிறது. எனவே நாம் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். இப்போது வருந்துவதை விடுத்துவிட்டு இது எப்படி நடந்தது? இதில் என்ன பிரச்சனை? யாராவது தவறு செய்தார்களா? இந்த பிரச்சனையை எப்படி உருவானது? எதிர்காலத்தில் இது மீண்டும் நிகழாமல் எப்படி தடுப்பது? இதை மிக விரைவாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சில நேரங்களில் இது போன்ற விடயங்கள் நடக்கின்றன. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை சுலபமாக கடந்து செல்லவும் முடியாது. ஏனென்றால் மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து நாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கை ராணுவத்தின் முன்னாள் அதிகாரி லெப்டினன்ட் சாந்த ஜெயதிலகவுக்கு வழங்கப்பட்ட வீர விருதுகளை அவமதிக்கும் வகையில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளதாக பிவிதுருஹெல உரிமையவின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்பன்பில குற்றம் சாட்டியுள்ளார். எதுல்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், யுத்த களத்தில் ஆற்றிய அர்ப்பணிப்புகளுக்கான லெப்டினன்ட் சார்ந்த ஜெயதிலக வீர விக்ரம விபூஷண வெளியிட்ட 7 பராக்கிரம பதக்கங்களை பெற்றிருந்ததாக குறிப்பிட்டார். இந்த பதக்கங்களை தகடு துண்டுகள் என குறிப்பிட்டதாக கூறப்படும் திலீப் பீரிஸின் கருத்து ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் கௌரவத்தையும் அவமதிப்பது என அவர் தெரிவித்துள்ளார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தனிப்பட்ட சட்ட அதிகாரம் கொண்டவர் அல்ல. அவர் சட்டமா அதிபரின் பிரதிநிதியாகவே நீதிமன்றத்தில் ஆஜரானார் என்றும் கம்பன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு தகடு அடித்துவிட்டு சென்றாலும் 10 லட்சம் வழங்கப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்ததை மனதில் வைத்து அந்த 7 பதக்கங்களுக்கும் சேர்த்து 70 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளும் பேராசையில்தான் திலீப் பீரிஸ் இவ்வாறு ராணுவ வீரர்களை அவமதித்தாரோ என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயர் நீதிமன்ற விதிகள் 53 மற்றும் 54 படி
நீதிமன்றத்தில் வாதிடும் சட்டத்தரணிகள் அவமதிப்பதற்கான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்பதால் திலீப் பீரிஸ் அந்த விதிகளை மீறியுள்ளதாகவும் அவரது சட்டத்தரணி உரிமத்தை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் சூழல் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனுடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற கைதிகள் மோதல் தொடர்பில் கம்பன்பில கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு கைதிகளோ அதிகாரிகளையோ மட்டும் குறை கூற முடியாது என்றும் சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான நெரிசலே இத்தகைய வன்முறைகளுக்கு அடிப்படை காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் மொத்தம் கொள்வனவு 10,395 கைதிகள் மட்டுமே என்றாலும் 2026 ஜூன் 29 நிலவரப்படி 42,034 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் உணவு, கழிவறை, உறங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கொடூரமான வன்முறைக்கு அரசாங்கமே காரணம் என்றும் 25 உயிர்களை பறித்த சம்பவத்திற்கு அரசாங்கமும் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பிரேமதாச சிறை நிர்வாகத்தின் சீர்குலைவு மற்றும் திறமையின்மையின் காரணமாகவே உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது சிறைக்குள் மரணங்கள் நிகழ்ந்ததால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அதே கொள்கை தற்போதைய நிர்வாகத்திற்கும் பொருந்தும் என்று அவர் கூறினார். அரசாங்கம் வாக்குறுதியளித்த அமைப்பு மாற்றம் தோல்வியடைந்து விட்டதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் ஆளுகை சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் பிரேமதாச மேலும் கூறியுள்ளார். சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் மனிதாபிமான சிறை நிர்வாகத்தை உறுதி செய்யவும் அரசாங்கத்திற்கு திறன் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பிய அவர் பொதுமக்களுக்கு பதில்கள் தேவை என்றும் கூறியுள்ளார். சாவகச்சேரி நகராட்சி மன்ற உபதவிசாளர் மற்றும் சபையின் உறுப்பினரிலிருந்து தன்னை நீக்கிவிட வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரியும் அதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் ஞானப்பிரகாசம் கிஷோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை ஆராய்ந்த வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற யாழ்ப்பாண அமர்வு இடைக்கால தண்டனைகளை வழங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை மறுத்துள்ளது. மாகாண மேல் நீதிமன்றத்திலே என்னுடைய உறுப்புரிமையையும் உபதவிசாளர் பதவியையும் வரிதாக்கி வடமாகாண கௌரவ ஆளுநர் வெளியிட்ட அந்த வர்த்தமானி தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாண மாகாண மேல் நீதிமன்றத்திலே என்னுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே எங்களுடைய மனிதார தரப்பு விவாதங்களை கேட்ட பிற்பாடு நாங்கள் 3 இடைக்கால நிவாரணங்களை கேட்டிருந்தோம். என்னுடைய உபதவிசாளர் பதவியை தொடர்வது, சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் பதவியை தொடர்வது, அது மேலதிகமாக சாவகச்சேரி உபதவிசாளருக்கான ஒரு தெரிவை நடத்தாமல் இருப்பது 3 கோரிக்கைகளை கேட்டிருந்தோம். ஆனால் மன்று இன்றைய தினம் எதிர்மனுதாரர்களுடைய விளக்கங்களை கேட்காமல் இந்த தடை உத்தரவை வழங்க முடியாது என்று சொல்லி ஆளுநரால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை ஆளுநர் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் என்றதை நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. அதனையும் விட எதிர்வருகின்ற 13ஆம் தேதிக்கு எதிர்மனுதாரர்களுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினுடைய இந்த இன்றைய இந்த நீதிமன்றம் தெரிவித்த இந்த விடயத்தை நாங்கள் மதிக்கின்றோம். நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் மேலதிகமாக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த பதவி நீக்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.